My name is Swati Thanasekaran. I completed my degree in 2014, civil engineering graduate. After I married, I stopped my working experience. I stopped my career. I fully involved in my family. So after 10 years, I want to start my career. So I joined the GUVI and learning some courses. But நான் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பார்ட்ல வந்து நான் திருப்பி ஜாயின் பண்ணுன்றதுனால என்னோட நாலேஜ் நான் கெயின் பண்ணிக்கிறதுக்காக கூகுளில் ஜாயின் பண்ணேன். அதாவது உங்களோட கோர்சஸோட ஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இதுல ஜாயின் பண்ணேன். நான் இதை ஜாயின் பண்றதுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் நாலேஜ் வந்து எனக்கு நல்லாவே கெயின் ஆயிருக்கு. என்னை விட்டு போன அந்த 10 years ஆன கேப்பை வந்து நான் கொஞ்சம் ஃபில் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி குட் மேம். ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் டு ஆஸ்கிங் கொஸ்டின் டு மென்டர் அண்ட் கிளியரிங் மை டவுட்ஸ். என்னோட முக்காவாசி கோர்ஸை வந்து செந்த சார் தான் வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. அவங்க எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பெல்ட் அக்கவுண்ட் ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வின் பண்ணிருந்தேன். அதுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து சார் தான் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால அது பண்ணிருக்க முடியாது. அந்த சிலபஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு லாகிங்கும் இல்லாம எல்லாமே கொடுத்திருந்தீங்க. அதே மாதிரி மென்டரோட கைடன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பண்ண ரிவிட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னால இதெல்லாம் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ரிவிட் வந்து எனக்கு பட் எனக்கு அது முன்னாடி வந்து எனக்கு நான் காலேஜ்ல படிக்கும் போது அது இருக்குன்னு தெரியும். நான் அதை பட் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் நான் இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை நிறைய யூஸ் பண்ணி அதை பத்தி நிறைய இன்டெப்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். எங்க போய் என்ன இன்டர்வியூல கேட்டாலும் அந்த டூல்ஸ் பத்தியும் நான் படிச்ச கோர்ஸ் பத்தியும் என்னால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்ன்ற கான்பிடன்ஸ் இருக்கு. அதுல வந்து என்னால கிளியரா ஒர்க் பண்ணி தர முடியும்ன்ற கான்பிடன்ஸ் இருக்கு. நான் இப்ப கூட லாஸ்ட் 2 weeks முன்னாடி நான் இங்க போயிட்டு வந்தேன். டூல் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு இன்டர்வியூக்கு. ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு டோட்டல் ப்ராஜெக்ட்னு எடுத்து கொடுத்தா என்னால சுத்தமா பண்ண முடியாதுன்ற ஒரு கான்பிடென்ட்டே இல்லாம தான் இருந்தேன். இப்ப என்னால அது பண்ண முடியும். அதை அட்லீஸ்ட் அதை குயிக்கா லேர்ன் பண்ணி நான் சீக்கிரமா முடிச்சு தரவேன்ற கான்பிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிரசன்ட் பண்ற கான்பிடன்ஸ் எனக்கு கொஞ்சம் என்னோட லைஃப்ல வந்து திருப்பி ஒரு கெரியர் பார்த்து கிரியேட் பண்ணிக்க முடியும்ன்ற கான்பிடன்ஸ் கொடுத்தது கூவி டீம். கண்டிப்பா ஜாயின் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை நம்ம கெயின் பண்ணிக்கலாம். கெயின் பண்ணிட்டு நம்மளோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம கெரியர். ஓவராலா எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். எல்லாமே நல்லா இருந்துச்சு.